அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வெள்ளைக்கோழி அடை வச்ச பாவத்துக்கு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆயா வந்து இவங்க கூட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அடையில் உட்கார மாட்டேங்குதே. ஆயா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடிங்க அடி ஓடு ஓடு. ஆமாக்கா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குப்பா? வந்து கோழி பிடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுதுங்க. ஏய் ப்ரௌனி, ஏய் இந்தா பண்ணுற நவுறா நவுறா நவுறு. பார்த்து குஞ்சு இது யார் இந்த வேலையை பார்த்தது? ரொம்ப இப்படி போடவே கூடாது. இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கண்ணே. ஒழுங்காக போடணும். இங்கே இந்த நேரத்தில் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி வாத்தில் என்ன உள்ள இருக்கு? ஏன் வெளில போகலையா? பா 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 பா. பா. ஓடு 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 எல்லாம் ஓடு வெளில ஓடு. வாத்து மக்கான். எல்லாம் அப்படியே காலையிலனா உள்ளார வந்து உட்காந்துட்டு பிளாடி ஃபோல்ஸ். கருப்பு மட்டும் உட்காந்துருக்கு. அது எப்போ கொஞ்சம் பறிக்கும் தெரியல. ஓ, இது எப்படி இதை டைவர்ட் பண்ணுறது? அடேங்கப்பா, இங்கிட்டு வந்து இங்கே வந்துருச்சு. இப்படி எடுத்து விட்டு எப்படி பண்ணுறதா? செடி அப்படி இங்கிட்டு கொண்டு வரணும். அங்கே போயிடுச்சு பாருங்க. இது என்ன பூசணியா? ஆமாம், பூசணிக்காய் அங்கிட்டு போகுது. அது அங்கிட்டு தான் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து வெயிட் தாங்காது. அப்படியே அந்த கோழிப்பட்டி மேலே ஏறிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுரக்காயை இப்படி கொண்டு வரணுமே. எப்படி கொண்டுறது? ஒரு ஐடியா பண்ணலாம். ஒக்க நிமிஷம். என்ன பண்ணாலும் இதை இப்படி கொண்டு வர முடியல. ஒரே வழி, ஒன்று இதை கட் பண்ணி விட்டு புது நாற்று போடணும். இந்த சைடு புது நாற்று போட்டோம்னா நல்லா வரும். இதை வந்து இப்படி டைவர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எப்படி டைவர்ட் பண்ணுறது? இல்லாட்டி வெட்டி விட்டு புதுசாக தொலைஞ்சி வர்றதை அப்படி மாற்றி விட்டோம்னா ஆகும். இல்லைன்னாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. வழி பாதையே மறைச்சிருது. போகிறக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரௌனி? ப்ரௌனி சார் நல்ல ஆட்டுக்கால் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லி எலும்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ ஏண்டா ஏக்கமா நிற்கிற? என்னடா உனக்கு பிரச்சனை? ஒரு வழியா கடைசியாக என்ன பண்ணிட்டோம்னா, இதே மாதிரி ஆங்கிளில் இன்னொன்று இருந்துச்சு. அதை எடுத்து கரெக்டாக அந்த செவத்தில் வச்சுட்டு அப்படி இதுக்கு டைவர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போகிறது கொஞ்சம் குனிஞ்சு போனால் போதும். இந்த இடம் எதுவும் நம்மளுக்கு பாதிக்காது. இவங்க பார்த்தீங்களா? ஆயா ஒரு குஞ்சு தவறிடுச்சு. இது ரெண்டு இருக்குது, நல்லா தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஒழுங்காக வந்துடும் நினைக்கிறேன். இதாச்சும் விடையாக இருக்கட்டும், பார்ப்போம். இவ்வளோ நாளாக கோழி வளர்த்திட்டு இருக்கு. எது சேவை எது விடைன்ட்டு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு இப்பயும் என்ன டவுட்னா, அந்த பூதி வந்து சேவலா வடையான் தெரியல. 4 month ஆச்சு, 4 மாதம் ஆச்சு.
அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்காளா? இது சேவையில இல்லை விடையா? ஆனால் இவங்க அம்மா வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு டவுட்டாகவே இருக்குது, சேவலாக இருக்குமோ இல்லை விடையாக இருக்குமோ? யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம்.